அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவராக அவர் உங்கள் பக்கத்திலே அவர் இருக்கிறார். ஆண்டவரோடு ஒரு நெருங்கின ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. அவர் எல்லாவற்றையும் படைத்தார், மனிதனுக்காக படைத்தார். வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்டு, கோள்கள் உண்டு. அத்தனை காரியங்களிலும் பூமியை மனிதனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியில் மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அந்த பூமியில் அவர் உண்டாக்கின அத்தனையும் மனிதனுக்காக. மனிதனை ஏன் படைத்தார்? தனக்காக, தன்னுடைய அன்பை ஷேர் பண்ணுவதற்கு, ஒரு தகப்பன் மகன் உறவை நம்மோடு ஏற்படுத்துவதற்கு, அவரை துதிப்பதற்கு, காலாகாலமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு அவரை துதிப்பதற்காக ஒரு ஜனக்கூட்டம் அவருக்கு தேவைப்பட்டது. அதற்காகத்தான் இத்தனை காரியங்களையும் அவர் செய்தார். ஆகவே எப்போதுமே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. அவரோடு சேர்ந்து வாழ அவர் விரும்புகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டான் என்று வாசிக்கிறோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த பூமியிலே இறங்கி வரும் பொழுது நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய், அவரோடு நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு பக்தன் விதமாய் சொன்னார், நான் காலையிலே ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் ஜெபித்து முடித்துவிட்டு வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன், அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். நான் ஆண்டவரோடு பேசுகிறேன், அவர் கேட்கிறார். நான் வேதத்தை எடுத்து தியானிக்கிறேன், அவர் என்னோடு பேசுகிறார். எவ்வளவு ஒரு இனிமையான அனுபவம் பாருங்கள். அந்த பரிசுத்தவானுடைய அந்த அனுபவம் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொருவருக்கும் தேவை. வேதத்தோடு நேரத்தை செலவழிக்க வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கவும், அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரோடு பேசவும் அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வீடுகளில், பல வீடுகளில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இன்று ஜெபம் செய்தீர்களா, இன்று வேதம் வாசித்தீர்களா என்று எழுதியிருப்பார்கள். பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். அவர் உங்களோடு பேசுவதற்காக வசதியாக வேதத்தை வாசித்து கொண்டே இருங்கள். காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். ஏனோக்கை போல ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தினமும் பைபிள் வாசிப்பீங்களா? தினமும் ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் இன்று நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் உம்மோடு பேசவும், அவர்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அவர்களோடு பேசவும், இந்த ஒரு நெருங்கின ஐக்கியம், ஒரு ஜீவியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். குறைந்து போன எங்களுடைய ஜெப ஜீவியம்,
குறைந்து போன எங்களுடைய வேத வாசிப்பு ஜீவியம், ஆண்டவரே எங்களுடைய தியான வாழ்வு, அதை மறுபடியும் எங்களுக்கு எழுப்பித்தார். உம்மோடு பேசிக்கொண்டே இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.